ஏ மக்களே, சோனி அபி இங்க வாங்க ரெண்டு பேரும். என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஐ, எவ்வளவு கலர் பொடி வச்சிருக்கமா, நீ கோலமா போடணும். ஆமா மக்களே, ரெண்டு பேரும் அழகா வாசல்ல ஒரு கோலம் போட்டு கலர் கொடுத்து வைங்கம்மா. சரிம்மா, தான் நாங்க போடுறோம். சீக்கிரம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பாலை காய்க்கணும். அடுப்பு கிடப்பெல்லாம் தொடச்சி எடுத்து வைப்போம். ஹாய் அம்புஜாக்கோ, ஹாப்பி நியூ இயர். வாட்டி மலரு, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயரா? சரி ரைட்டு. என்னை தேடிட்டே இருந்தீங்கல்ல, அதான் வந்துட்டேன். இருட்டி வரேன். இந்த அடி ஆணி அடிச்சு இந்த கேலண்டரை மாட்டி விடு. ஏக்கோ, இதுக்கு தான் என்னை தேடினீங்களா? ஆமா, இவ உடனே இப்படி சொல்லிடுவா. மாட்டி விட்டுட்டு இந்தா, ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு போட்டுன்னு பாப்போம். இதெல்லாம் ஒரு வேலையா? சரிட்டி, நான் அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாம் முடிச்சு வைக்க. அடுப்பெல்லாம் கழுவி போட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து போட்டு வைக்கணும். சரிக்கா, அப்போ நீங்கள் அந்த வேலையை பாருங்க, நான் இதை மாட்டுறேன். இதை எங்கே மாட்டலாம்? இந்த சவுத்தில் மாட்டலாமா, இல்லை அங்கே மாட்டுவோமா? இங்கே வேணாம், நம்ம அந்த சவுத்துலேயே மாட்டுவோம். இவனுங்க சுருட்டி கொடுக்குற கேலண்டரை நேராக்கி சவுத்தில் மாட்டுறதுக்குள்ளேயே அடுத்த நியூ இயரே வந்துடும் போல. சூப்பராக மாட்டியாச்சு. இந்த வருஷம் எப்படி இருக்க போதோ, இதில் கல்யாணம் வேற நடக்க போகுது. என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க போறேனோ, பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏ கீதா, இங்க வா ஒரு நிமிஷம். இங்கதான் நிக்கிறேன், சொல்லுங்க. ஃபோன் கான்டாக்ட்ல உன் நம்பரே காணோம். எடுத்து எதுவும் நோண்டிட்டு இருந்தியா? அதுவா? ஆமா ஆமா, அதுதான். கீதாங்கிற பேரே இல்லையே. நான் தாங்க கீதாவை தூக்கிட்டு மை வேர்ல்டுன்னு பதிஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. போ, போய் சாப்பாடு எடுத்து வை. இருங்க, வந்துடுறேன். ஒரே சிரிப்பால இருக்கு. இன்னைக்கு என்ன ஆப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கா? இந்தாங்க சாப்பிடுங்க. கீதா, இது என்னது வித்தியாசமா இருக்கு? இது ப்ளம் கேக் உப்புமாங்க. என்ன? ப்ளம் கேக்குங்க, ப்ளம் கேக். மிச்சம் இருந்த கேக் எல்லாம் ஊத்தி விட்டு கேக் உப்புமா பண்ணிருக்கீங்க. என் தலையெழுத்து. ஏங்க, உப்பு ஏதும் கம்மியா இருக்கா? எப்படி தேவையான மாதிரி பண்ணிருக்கேனா? இப்ப ஏன் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் பார்க்கவும் தேவையான மாதிரி தான் இருப்பேன். அதுக்குன்னு தோளுக்கு மேல வளர்ந்த பையனை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படியே குறுகுறுன்னு பாக்குறது? சாப்பிடுங்க. கோவத்தை கிளப்பத கீதா. இவ தேவையானியா? தேவையில்லாத ஆணின்னு வேணா சொல்லிக்கலாம். இந்தா உன் உப்புமாவை நீயே தின்னு, நான் வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ மனுஷா, இத நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு தெரியுமாயா? உங்களுக்காண்டி ஆசாசியா பார்த்து செஞ்சு டேஸ்ட் கூட ஒரு வாய் எடுத்து வைக்கல. எங்க காலி ஆயிருமோ உங்களுக்கு இருக்காதோன்னு இப்படி பண்றீங்க. ஒழுங்கா சாப்பிட்டு போறோம், இல்லனா நடக்கிறதே வேற. புடிங்க. காலையில யாரு மூஞ்சில முடிச்சனோ. என்ன சொன்னீரு? ஒண்ணு இல்லம்மா, உப்புமா சூப்பரா இருக்கு. அது அபி, அந்த சைடு கலர் கொடுத்துட்டியா? ஆமா சோனி, இந்த முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கோலம் நல்லா சூப்பரா வந்திருக்குல்ல? ஆமா பூமாரி, பொறுமையா போட்டா நல்லா தான் இருக்கும். துளசி அக்காவும் ரேகாவும் இனிமே இங்க ஜாலியா இருப்பாங்கன்னு. எப்படி சொல்றடி நீ? ஆமா, தனியா வீடு, இந்த அக்கா வேலைக்கு போவாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லை, அவங்களுக்கு திட்டுறதுக்கு ஆள் கிடையாது. நல்லா ஜாலியாக ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணுவாங்க. சோனி, அது எப்படி இருக்க முடியும்? அம்மா இருந்தா தான் ஜாலியா இருக்கும், அவங்க இல்லனா எப்படி ஜாலியா இருக்க முடியும்? கஷ்டம் தானே, எல்லாத்தையும் தனியாவே பாத்துக்கணும். கூட ஆள் இல்ல சப்போர்ட்டுக்கு, ரொம்ப பாவம் அவங்க. ஆமா பூமாரி, நான் அதை யோசிக்கவே இல்லை பத்தியா. அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா நம்ம இருக்கோமே, பின்ன என்ன கவலை? டேக் இட் ஈஸி. ஆமால சோனி, அபி, பூமாரி 3 பேரும் நல்லா கோலம் போட்டிருக்கீங்களே, அழகா இருக்கு. துளசிக்கா, கோலம் நல்லா இருக்கா பாத்தீங்களா? நான் தான் போட்டேன். ஆமாடே, அழகா இருக்கு. அக்கா, கோலம் தான் அவ போட்டா, கலர்லாம் நானும் பூமாரியும் கொடுத்தோம். கோலமா நல்லா இருக்கு, அதுல கொடுத்துருக்க கலர் தான் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, போதுமா? எப்படி துளசி இவ்வளோ சீக்கிரமா கடகடன்னு பூ தொடுக்கிற? இதெல்லாம் நீ எப்படி படிச்ச? அக்கா, சின்ன வயசுல இருந்தே கட்டுவேன், அதனால எனக்கு ஸ்பீடா வருது. அப்படியா? நல்ல டேலண்ட் உள்ள பிள்ளை தான் போ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வரும். நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா, நீ கட்டு கட்டு. எனக்கு பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்க்கா. மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் பூ கட்டினா அது கொஞ்சம் சரியாயிரும், ரிலாக்ஸா இருக்கும். என்னடே சொல்ற, உண்மையா? அப்ப பூ கட்டுறது ஒரு தெரப்பி தான் போலயே. ஆமாக்கா. ஓகே, நானும் சீக்கிரமா கட்ட படிக்கணும். ஓகேக்கா, உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். அம்மாடி துளசி, என்ன பூ கட்டி முடிச்சிட்டியா? அம்புஜம்மா, இவ்வளவுதான் கட்டியிருக்கேன். போதும் மக்களே, இது போதும். சாமி வச்சு கும்பிடுவோம், நல்ல நேரம் முடிஞ்சிரும்ல, பாலை காய்ச்சி முடிப்போம். சரிங்கம்மா. எல்லாரும் கொலை விடுங்க, பால் பொங்கிருச்சு. ஏய் அப்பனே முருகா, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷமா இருக்கணும். எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க டி, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கோங்க.
ஆமா அம்புஜக்கா, நியூ இயர்க்கு என்ன ரிசல்யூஷன் வச்சிருக்கீங்க? ரிசோர்ஸா? என்னடி ரிசோர்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என் வீட்டுக்காரர் எனக்கு ஒரு Dress கூட எடுத்து தரலையே. நீ சொல்றதெல்லாம் நான் வாங்கவே இல்லையேடி. நீ வாங்கிட்டியா? இல்லக்கா, உறுதிமொழி. அதாவது உடம்ப குறைக்கணும், நான் இந்த பொருள் வாங்கணும் இந்த வருஷம். ஆ, ஏதாவது கனவு வச்சிருப்பீங்கல்ல, அதை சொல்லுங்க. அப்படியே கீதா? சரி, அப்ப நீ என்ன எடுத்திருக்க? நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 4 முடி. உங்களுக்கு என்ன ரிசல்யூஷன் இருக்கு? எனக்கா இன்ஸ்டால அழகழகா எல்லாரோடும் ட்ரெஸ் போட்டு நல்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு வரங்கடி. அதே மாதிரி நானும் போகணும். அதான் நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்தியா என் ட்ரெஸ்ஸை? இனிமே புதுசு புதுசா ட்ரெஸ் போடணும். இந்த அழுக்கு நைட்டிலாம் தூக்கி கழட்டி தூர எறியணும். ஆமாட்டிகளா, இங்க இருந்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்க பொறாமையா தான் இருக்கும். கிட்ட போக போக தான் தெரியும் இதுக்கு நாம இருக்கிற இடமே பரவாயில்லன்னு தோணும். எப்பவும் உங்களை மாதிரியே நீங்க இருங்கடி. அம்புஜக்கா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது பாத்துக்கங்க. என்ன புரியாதா போ. எனக்கு 2025க்குள்ள ஒரு அழகான குழந்தை இருக்கணும் என் கையில. அந்த கடவுள் என் குழந்தைய ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்காரு மேல வச்சு. எனக்கும் கொஞ்சம் அனுப்பி விட்டா நாங்களும் கொஞ்சுவோம்ல. உமா, வருத்தப்படாத உமா. அடுத்த வருஷம் பாரு, ஒரு அழகான குழந்தை உன்கிட்ட இருக்கும். சரியா? கண்டிப்பா இருக்கும். நீ நம்பு. அக்கா உனக்கு வேண்டிக்கிறேன். ஆமா உமா, நீ கவலைப்படாத. நீ முழுமையா நம்பணும் கடவுளை. அடுத்த வருஷம் பாரு, கண்டிப்பா உங்க வீட்டுல குவா குவா சவுண்டு கேட்கும். சரிங்கக்கா, நீங்க சொன்னதை இப்ப நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மலரக்கா, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கு? என் ஆசையெல்லாம் சொன்னா இப்ப விடிஞ்சிரும். வாங்க, ஆளுக்கு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு பேசுவோம். அம்புஜாக்கா, நீங்க இருந்துக்கங்க. மணி 3 ஆயிட்டு. நான் பால் கறக்க போகணும். பாலை கறந்து எல்லார் வீட்லயும் கொடுத்துட்டு நான் வாரேன். சரிங்களா? சரி லட்சுமி, நீ எல்லாம் முடிச்சிட்டு வா. நான் நேரத்தே மாவு ஆட்டி வச்சிட்டேன். எல்லாருக்கும் இட்லி அவிச்சு வைக்கேன், வந்து சாப்பிட்டுக்கலாம் நைட்டுக்கு. நைட் இங்க தானே படுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பால் காய்ச்சிருக்கோம்ல. ஆமா ஆமா, அந்த பிள்ளைக்கு புது இடம்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்க படுப்போம். இங்கேயே தூங்க போறோம். செமையா இருக்க போகுது. ஆமா ஆமா, ஜாலியா இருக்க போது. எங்க அம்மாக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுறேன். சரிக்கோ, நான் அப்ப போயிட்டு வந்துடுறேன். ஆட்டு லட்சுமி. ஆமா மலரி, புது போன்லாம் வாங்கியிருக்கேன். பத்தியே சொல்லவே இல்லை. ஒரு ட்ரீட் வைக்கல, ஒன்றும் வைக்கல. ட்ரீட் ஒன்று தான் குறைச்சல். போமா. எத்தே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எங்களுக்கு ட்ரீட்லாம் கிடையாதா? ஆமாத்தே, கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும். அதுவும் இது சாதாரண போனா, ஐபோன் வேற. மலரத்துக்கு ஸ்பெஷலா ஒரு ஆள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டியே கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும் பாத்துக்கங்க. அபி, நீ வேற. நானே போன் வாங்க போயிட்டு புண்ணாகி வந்திருக்கேன். கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? ஏடி, என்ன சொல்ற? கீழே விழுந்தியா? எப்ப விழுந்த? எப்படி விழுந்த? அம்புஜக்கோ, நாங்க 2 பேரும் பைக்ல தான் போனோம் பாத்துக்கோங்க போன் எடுக்க. நான் சும்மா கிடக்காம அவரை போட்டு ஸ்பீடா போங்க ஸ்பீடா போங்கன்னு படாப்படுத்தி எடுத்தனா, அவரும் ஸ்பீடா ஓட்டுறேன்ட்டு ஒரு வேகமா ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி என்னை இறக்கி கீழே விழுந்துட்டேன். பல்ட்டி அடிச்சு அந்த இடத்துலலாம் பறந்து தொங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சிரிங்க சிரிங்க, நல்ல சிரிங்க. என்னோட வேதனை உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? ஏதே, பின்ன என்ன அந்த மாமா போட்டு நீங்க படாப்படுத்தி எடுத்துக்கீங்கன்னு சொல்லுங்க. சரிங்க தே, உங்களோட ஆசை என்ன சொல்லுங்க. நான் சின்ன வயசுல என்னெல்லாம் ஆசைப்பட்டா தெரியுமா? ஸ்கூல் படிக்கும் போது நல்ல ஒரு 10-20 ரூம் வச்சு ஒரு பெரிய வீடு இல்லை பங்களாவே கட்டணும், ஒரு 10 கார் வாங்கணும், பிளேன்ல போகணும், அப்புறம் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவணும், அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்யணும், அப்படி இப்படின்னு நிறைய கனவு கண்டேன். அப்புறம் என்ன, அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நானே ஒரு ஏழை தானு, எனக்கே யாராவது உதவணும்னு. அக்கா, நீங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவீங்களா? எனக்கு உங்க கூடலாம் இருக்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா துளசி, இவளுக்கு எதையாவது பேசி சொல்லி நக்கல் அடிச்சு கிடப்பாளுங்க. நம்ம உட்காந்து பார்க்க சிரிப்பா இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா தான் இருக்கு. என்னதுக்கு பயமா இருக்கு? 2023 3 முடிஞ்சு 4 வருது, அவ்வளவுதான். அந்த 3 போய் 4 தான் மாறுது, வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி எல்லாம் அப்படி அப்படியே தான் நடக்க போகுது. இதுக்கு பயந்துட்டு கிடக்காளுவோம். ஒழுங்கா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஒழுங்கா பார்த்து படிச்சு ஒழுங்கா இருங்க. பயம்லாம் இருக்காது. இந்த 24 என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். 4 முடி இதுல மட்டும் எப்படி பிரகாசமா இருக்கும்? ஏடி, உனக்கெல்லாம் பொறாம பாத்துக்க. ஒரு ராசி என்னது, கும்பராசி தானே. சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும், மற்ற நேரத்துல வாயவே திறக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ஐயோ, இது வேறயா? ஆமா, பின்ன நீ இப்படி வளவளன்னு உங்க மாமியா வீட்டுல போய் பேசியிருந்தா அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏடி, நல்லா இருட்டிட்டு வருது. வாங்க, விளக்க பொறுத்திட்டு இட்லி வைக்க போறேன். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தாங்க. சாப்பிட்டு இங்கே படுக்கும். எம்மா, இங்கேயே படுக்க போறோம். ஏ ஜாலி. பூமாரி, நம்ம பேசி பேசி படுப்போனே. பூமாரி, ஆமா, நல்ல கதை பேசலாம். ஜாலியா இருக்க போகுது. ஃபோன் வருதே, யார் அது? ஹலோ, யாரு?
மலர் என்று நிலை விட்டு பூத்திருந்தாய், மனம் கொள்ள காத்திருந்தேன். மலர், ஹாப்பி நியூ இயர். நீங்களா? ஹாப்பி நியூ இயர். நான் அப்புறம் பேசட்டுமா? அப்புறம்னா எப்போ மலர்? நைட்டு பேசுகிறேனே, இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு. ஆஹா, முடியவே முடியாது, இப்பவே பேசு. ஐயோ, புரிஞ்சிக்க மாட்டேங்கிங்களே. ஹலோ ஹலோ, டவர் கிடைக்கல. சொல்லுங்க. இந்த மலக பாத்தீங்களா, டவர் கிடைக்கலையா? நடக்கட்டும் நடக்கட்டும். உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும். இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி மொழியா இசையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். எதை பத்தியும் ரொம்ப யோசிச்சு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களை நீங்க டிசைட் பண்ணுங்க, பெரிய விஷயங்களெல்லாம் லைஃபே டிசைட் பண்ணும். ஸோ ஃப்ரீயா விடுங்க, ஹாப்பியா இருங்க. லவ் யூ மக்களே, பாய்.